ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாக நான் இப்போது வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் இதுதான். இது என்னோடய கிச்சனுக்கு புதுசாக நான் வாங்கியிருக்க ஒரு பொருள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ஆட் டு கார்டில் போட்டு வச்சுட்டே இந்த விஸ்லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. ப்ரைஸ் காரணமாக நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இப்போ வாங்குவோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஏதாவது ஆஃபர் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கலான்னு வெயிட் பண்ணேன். ஒரு வழியாக இது எப்படியோ ஆர்டர் பண்ணி நான் வாங்கியாச்சு. இது எனக்கு இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது 1 வீக் ஆயிடுச்சு. அதில் தான் இப்போ குக்கிங்லாம் வரும். ஷார்ட்ஸில் பார்த்துருந்ததுனால தெரிஞ்சிருக்கும். இது சைஸ் இதோட சைஸ் 22 சென்டிமீட்டர். இதோட ப்ரைஸ் 1689 அந்த ரேஞ்சில் இருந்தது. சைஸ் பெருசாக அமௌண்ட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். இது கூட இருக்குங்கிறதுக்காக நம்ம வாங்காமல் இருக்கிறத விட நம்ம ஒன்ஸ் யூஸ், அதாவது ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும். லைஃப் லாங் இது அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதோட இல்லை, நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண கடாய் பார்த்தீங்கன்னா இந்த இண்டாலியம் கடாய்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதில் தான் நான் எல்லா பொரியல், காய் குழம்பு எல்லாமே இதில் தான் வைப்பேன். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அலுமினியத்தில் சமைக்கக்கூடாது, இண்டாலியத்தில் சமைக்கக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த சில்வர் கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது லிட்டோட வர்றதுனால நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதையே வாங்கிடலாம்னு சொல்லி அதை வாங்கியாச்சு. இந்த ப்ராடக்ட் வேணால் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அது போய் கடையில் வாங்குறது நம்ம எல்லோரோட வழக்கம். நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது, இல்லை மதியம் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இதனால் நம்ம காசும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும், பொருளும் தரமாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி தான். நான் இப்போ வாங்கின இந்த கடாயிலே நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி அடித்து எடுத்திருக்கேன். அதாவது நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினாக வேறு எந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளான ஒரு டிஷ் தான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பச்சை பட்டாணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் அது இருந்ததுனால சேர்த்துருக்கேன். இதுவும் போட்டு நல்லா வதங்கினது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீர் இது கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேடாக செஞ்ச பன்னீர் தான். இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே டைம் இருக்கிறப்ப ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்மையிலேயே அதில் காசு சேவ் ஆக தான் செய்யுது. கடையில் வாங்கக்கூடிய பன்னீரை விட இது நல்லா சேவ் ஆக தான் செய்யுது. நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் வீட்டில் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதில் 2-3 முந்திரி போட்டு அரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. தோசை, இட்லி, சப்பாத்தி கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி நான் வீட்டிலேயே தான் எப்போவுமே அரைப்பேன். இதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் தனித்தனியாக. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வறுக்கையில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை தூள் பெருங்காயம்னா நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ மல்லியோட மட்டும் நிப்பாட்டுறதுனால நிப்பாட்டிக்கலாம். நம்ம மிளகா சேர்க்காம, மிளகா சேர்த்தோம் அப்படின்னா நம்ம திருப்பி தனியாக மிளகாய் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கலர் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் இருக்குல்லையே, அதுவும் ஒரு 4-5 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அது வேண்டாம், அது இல்லை என்கிட்ட, அதனால அது வேண்டான்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்து எடுத்துடலாம். மல்லியை தனியாக வறுத்துக்குங்க. எல்லாமே தனித்தனியாகவே நான் மல்லியை தனியாக வறுத்துக்கிட்டேன், பருப்பு வகையெல்லாம் தனியாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு இதெல்லாமே தனியாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாம்பாரில் போடுறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது வீட்லேயே ரெடி பண்ண மஞ்சத்தூள் தான். இதுவுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் கடையில் மஞ்சத்தூளே வாங்க மாட்டேன். விரலி மஞ்சள் வாங்கி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே தனியாக ஆற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அடுத்து ரெடி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா முருங்கை பொடி, அதாவது முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை வச்சு இட்லி பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கு. நீங்கள் வெயிலில் வைக்காமல் நிலக்காய்ச்சல்லையே காய வச்சுக்கோங்க. நான் வந்து இது பறித்து க்ளீன் பண்ண அன்னைக்கு எடுத்த வீடியோ. காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் நிலக்காய்ச்சல்லையே காய வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வறுத்துக்கலாம். இதில் வந்து 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வாசமாகவும் இருக்கும், சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம், அதுக்காக இந்த புளி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு மட்டும் சாப்பிட்லாம். இது வந்து அரைச்சோம்னா இட்லி தோசை அன்றைக்கி ரைஸ் கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் குழம்பே வைக்கல அப்படின்னா கூட இந்த பொடியை எடுத்து போட்டு நெய் விட்டு சாப்பிடும் போது சூடான சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அயன் கண்டென்ட் உள்ளது. ஏன்னா அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும். நம்ம கீரையாக வந்து எடுத்துக்க முடியாது. அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி தோசை சாப்பிடும் போது மேலே தோசையில் வந்து மேலே பொடி மாதிரி தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பொடி, அதாவது பொடி இட்லி அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு லஞ்சுக்கு. அந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது இந்த பொடியை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து முருங்கைக்கீரையை போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது காஞ்சு தான் இருக்கும். நீங்கள் கடாயில் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொன்றையுமே, அதாவது பருப்பு வகையெல்லாம் எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கோங்க. இந்த மிளகா புளி வறுக்கையில் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிளகா புளி பூண்டு கருவேப்பிலை உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி சாம்பார் பொடிக்கும் வந்து ஆற வச்சுருக்கோம். இப்போ வந்து முருங்கை பொடிக்கும் வந்து ஆற வச்சிட்டோம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து முருங்கை பொடியெலாம் செஞ்சுருக்கேன். நார்மலாக அது மாதிரி முருங்கைக்கீரையை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுவுமே நிறைய ஐட்டத்தில் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம எல்லா பொடியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முருங்கை பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியை வந்து அரைச்சிக்கலாம். முருங்கை பொடியை வந்து கீரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர். இப்போ இது ஒரு பக்கம் ஆற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடிக்கு வருத்தம் இல்லையா, அதையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கலர் வேணும்னா தான் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். மற்றபடி கலருக்காக இது எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப வாசமாக இருக்கும். சாம்பார் கொதிக்கும் போது கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் முதல்லே போட்டு காயோடையே வேக வைக்கும் போதும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாம்பார் பொடி இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்கேன். அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தேவைக்கப்போ நம்ம அப்பப்போ வந்து அரைச்ச மாதிரி இருக்கும். நம்ம கடையில் கொடுத்து பல்காக அரைக்கிறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ முருங்கை பொடியும் சாம்பார் பொடியும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தூள் வந்து நம்ம பெரும்பாலும் வீட்டில் வந்து பாக்கெட்டு தான் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அதை போய் யாரும் அரைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம மிளகு வாங்கிட்டு வந்து அதை வந்து அப்படியேவும் அரைக்காமல் ஃப்ரை பண்ணி அரைச்சோம்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளே வீட்டில் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மிளகு தூளை விட நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக அது அமௌண்ட்டு குறைய தான் செய்யும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகும், நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் தான் இதெல்லாம் செஞ்சு வைக்க போகிறோம். எப்போயாவது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. அந்த டயத்தில் தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிளகு வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி சீரகம் சோம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பல்காக வந்து அரைச்சி மசாலா பொடி குழம்பு பொடியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் பெரும்பாலும் வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இதை எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் தனித்தனியாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். அதோட என்னோடய தேவைக்கு ஏற்ப எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் காலியாக தீர நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சிக்குவேன். வறுத்த எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பவுட்ரு பண்ணி ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி, முருங்கை பொடி, மிளகு பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மல்லி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, மிளகு, தூள், எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலியாக
என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப காலமாக இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையில் எந்த பாக்கெட் ஐட்டமும் வாங்குறதே கிடையாது. வீட்டிலேயே இந்த மாதிரி வறுத்து தான் நான் ஆல்ரெடி எல்லாமே அரைச்சி வச்சுக்குவேன். மிளகுத்தூள்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இந்த பாட்டில் தான் அளவு எல்லாத்துக்குமே, அதாவது மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே இந்த பாட்டில் தான் அளவு வச்சுருப்பேன். இந்த பாட்டிலில் வந்து தீர போகிற சமயத்தில் திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்குவேன். இப்படி வச்சுருக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஏன்னா தெரியும் உங்களுக்கே, இதில் எழுதியும் வச்சுருக்கேன் என்னென்ன இது இருக்குன்னு. என்கிட்ட சோம்புத்தூள் ஆல்ரெடி இன்னும் அரை பாட்டில் இருக்குனால நான் அதை வந்து வறுத்து அரைக்கலை. சாம்பார் பொடி இப்போ வறுத்து அரைச்சது. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வாங்கி கடையில் வாங்கி விரலி மஞ்சளாக வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அது மட்டும் அரைச்சி வச்சுக்குவேன். கரம் மசாலா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான். இது வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு இதில் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.